பணத்திமிரு, அகங்காரம், ஆணவம் எல்லாமே வந்துருச்சு. நேத்து ஊருக்கு முன்னாடி என்ன அசிங்கப்படுத்தின, இன்னைக்கு என்னை வீட்டை விட்டு வெளியே போக சொல்ற. பேசுற பேச்சுக்கெல்லாம் உனக்கு இருக்கு பாக்கியா, இருக்கு. அக்கா, என்னக்கா பொசுக்குன்னு வீட்டை விட்டு போக சொல்லிட்ட? தொட்டத்துக்கெல்லாம் மிரட்டிட்டே இருந்தா என்ன பண்ண முடியும் சொல்லு? இவங்க பையனோட பையன் எழிலு. இவங்க பையன் வயசுல பாதி வயசு தான் அவனுக்கு. அவன் வைஃப் குழந்தைன்னு தனியா வாழலையா? இவங்க மட்டும் ஏன் அவங்க பையனை இடுப்புலயே தூக்கி வச்சுக்கிட்டு சுத்திட்டு இருக்காங்க? பாசம்க்கா. ஆமா, ஊர்ல இல்லாத பாசம். இனிமே யாரையும் நான் பிடிச்சு வைக்கிறதா இல்ல. யாருக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ அதை அவங்க பண்ணட்டும். இத்தனை நாள் எல்லாருக்கும் பதிலடி கொடுத்துக்கிட்டு இருந்த உன் மாமியார் அம்மா பேசினா மட்டும் பம்மிக்கிட்டு இருந்த. ஆனா அது பயத்தினால இல்ல செல்வி. தெரியும்க்கா, எல்லாம் ஒரு பாசத்தினால தான். ஆனா இன்னைக்கு நீ பேசின பாத்தியா, அதாக்கா சரி. அம்மாவுக்காக ஒரு துரும்ப கூட எடுத்து போடாத கோபிசாருக்காக இம்புட்டு வக்காலத்து வாங்குறாங்களே. மகன் கூட போகணும்னா போகட்டுமே, என்னவா? கரெக்ட் ஆண்டி நீங்க சொல்றது. இனியா பாப்பா என்ன சொன்னீங்க? இல்ல, நீங்க சொன்னது கரெக்ட்னு தான் நான் சொன்னேன். அக்கா, ஒரு விஷயம் கவனிச்சியா? என்ன? முன்னாடிலாம் நான் என்ன பேசினாலும் இனியா பாப்பா கண்டுக்க மாட்டாங்க. ஆனா இப்போ நான் என்ன சொன்னாலும் காது கொடுத்து கேக்குறாங்க. நான் சொல்றதும் சரின்னு வேற சொல்றாங்க. என்ன காரணம்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. போ ஆண்டி, முன்னாடிலாம் நான் சின்ன பொண்ணு, இப்ப நான் மெச்சூர்ட் ஆயிட்டேன்ல. இதுவும் நல்லா தான் இருக்கு. என்னக்கா, உன் மாமியா போயிருவாங்களோன்னு யோசிக்கிறியா இல்ல போக கூடாதுன்னு யோசிக்கிறியா? புது ரெஸ்டாரண்டோட கணக்கெல்லாம் பார்க்கணும். அதை இப்ப பார்க்கலாமா அப்புறமா பார்க்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நீ தேறிட்டக்கா, தேறிட்ட. நல்லாவே சமாளிக்கிற.